வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா அந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கருகாவூர் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு முல்லைவனநாதர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? திருமணம் கூடி வராத கன்னியர்களுக்கும் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாத பெண்கள் கோவிலுக்கு வந்து அம்பாள் சன்னதியில் சிறிது நெய்யால் மெழுகி கோலமிட்டு அர்ச்சனை செய்கிறார்கள். அவ்வாறு செய்பவர்களுக்கு திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் ஆகியவை கிடைக்கின்றன. தங்கள் பிரார்த்தனை பலித்தவுடன் பக்தர்கள் தொட்டில் கட்டி துலாபாரம் செய்கின்றனர். திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லாதவர்களுக்கு அம்பாளின் திருப்பாதத்தில் வைத்து மந்திரித்து கொடுக்கப்படும் நெய்யை தம்பதியர் 48 நாட்கள் தொடர்ந்து இரவில் சிறிதளவு சாப்பிட்டு வர, கணவனால் முடியாவிட்டாலும் மனைவி தினமும் இரவு சாப்பிட வேண்டும். அவ்வாறு சாப்பிடும் போது உணவில் இதர பழக்க வழக்கங்களில் பத்தியங்களோ கட்டுப்பாடுகளோ இல்லை. இவ்வாறு செய்து வந்தால் விரைவில் கருத்தரிக்கும். கர்ப்பம் அடைந்த பெண்கள் சுகப்பிரசவம் அடைவதற்காக அம்பாள் திருப்பாதத்தில் விளக்கெண்ணெய் வைத்து மந்திரித்து கொடுக்கப்படுகிறது. இது விசேஷமானதாகும். இந்த விளக்கெண்ணெயை பிரசவ வலி ஏற்படும் போது வயிற்றில் தடவினால் எவ்வித கோளாறுகளோ பேறுகால ஆபத்துகளோ பின் விளைவுகளோ இல்லாமல் சுகப்பிரசவம் ஆகும். கர்ப்பம் அடைந்தவர்களுக்கு எப்போதாவது அசாதாரண வலி தோன்றினால் அப்போது மந்திரித்த விளக்கெண்ணெயை வயிற்றில் தடவினால் அந்த வலி நின்று நிவாரணம் கிடைக்கும். இக்கோவிலின் அமைப்பே சோமாஸ்கந்த அமைப்பாகும். சிவனுக்கும் அம்மனுக்கும் நடுவில் முருகன் சன்னதி அமைந்திருப்பதே இந்த சோமாஸ்கந்த அமைப்பு. இக்கோவிலில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான காரணங்களால் இக்கோவில் பிரபலம் அடைந்து உள்ளது. இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 81வது தேவார தலமாகும். இத்தலத்து முல்லைவனநாதரை வணங்குபவர்களுக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும். மேலும் வேலை வாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். பிரதி மாதம் வளர்பிறை மாலை பிரதோஷத்தின் போது சுவாமிக்கு புனுகு சட்டம் சாத்துதல் முக்கிய நேர்த்திக்கடன் ஆகும். இது தவிர துலாபாரம், எடைக்கு எடையாக பழங்கள், அரிசி, வெல்லம், கற்கண்டு, ரூபாய் ஆகியவற்றையும் பக்தர்கள் பெருமளவில் தருகிறார்கள். சுவாமி சுயம்பு மூர்த்தியாக இங்குள்ளார் என்பது சிறப்பு. லிங்கம் புற்று மண்ணினால் ஆகியதாகும். எனவே சுவாமியின் திருமேனியில் சுவாமிக்கு நேரடியாக அபிஷேகம் செய்வது இல்லை. சுவாமியின் திருமேனியில் புனுகு சட்டம் மட்டுமே சாத்தப்படுகிறது. முல்லைக்காடாக இருந்த இந்த இடத்தில் சிவலிங்க திருமேனியை முல்லை கொடிகள் தழுவி படர்ந்து இருந்தன. குலைவான இத்திருமேனியில் இன்றும் முல்லை கொடி படர்ந்து இருந்த வடுவை காணலாம். இத்திருத்தலம் மிக பழைய காலந்தொட்டு கருவுற்ற மகளிருக்கு மிகச் சிறந்ததோர் ஆரோக்கிய ஸ்தலமாக இருந்து வந்துள்ளது. இத்திருக்கோவிலின் மூர்த்தியும் அம்பாளும் பெண்களின் கருச்சிதையா வண்ணம் காத்து அவர்கள் எளிதில் மகப்பேறு எய்தி திருவருள் பாலித்த வண்ணம் உள்ளனர். சுவாமி, விநாயகர், நந்தி மூன்றுமே இத்தலத்தில் சுயம்பு மூர்த்திகள். இதில் சுவாமி மட்டும் மண்ணால் ஆனது. மற்ற இரண்டும் சிலா அம்சங்கள். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுவில் சுப்பிரமணியர் இருக்கிறார். இவரை வழிபட்டால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். நவ கிரகங்களில் எல்லா கிரகங்களும் சூரியனை நோக்கியே இருக்கும். சூரியனுக்கு எதிரில் குரு. எல்லாமே அனுகிரக மூர்த்தி, வக்ர மூர்த்திகள் கிடையாது. அம்பாள் இடது கையை இடுப்பில் வைத்தபடி கர்ப்பத்தை தாங்கியபடி உள்ளது சிறப்பம்சம். இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். ஒரு காலத்தில் இந்த இடம் முல்லைக்காடாக இருந்தது. நித்துருவர் வேதிகை என்ற தம்பதியர் தங்களுக்கு குழந்தை இல்லாத குறையினால் முல்லைவனத்து நாதனையும் இந்த அம்பாளையும் வணங்கி குழந்தை பேறு தரும்படி வெளிப்பட்டனர். இதனை அடுத்து வேதிகை கருவுற்றாள். வேதிகை கருவுற்றிருந்த போது கணவர் வெளியில் சென்றிருந்த சமயம் கர்ப்ப அவஸ்தை பட்டார், அதாவது பிரசவ அவஸ்தை பட்டாள். அச்சமயம் ஊர்த்துவபாதர் என்ற முனிவர் வந்து பிச்சை கேட்டார். மயக்கம் அடைந்து இருந்ததால் வேதிகையால் முனிவருக்கு பிச்சையிட முடியவில்லை. அது அறியாத முனிவர் சாபமிட வேதிகையின் கரு கலைந்தது. வேதிகை அம்பாளிடம் பிரார்த்தனை செய்து முறையிட அம்பாள் தோன்றி கலைந்த கருவை ஒரு குடத்துக்குள் ஆவாகனம் செய்து குழந்தை உருவாகும் நாள் வரையிலும் வைத்து காப்பாற்றி குழந்தையாக கொடுத்தாள். இறைவியின் அருள் மகிமையை கண்டுணர்ந்த வேதிகை இத்தலத்தில் கர்ப்பரச்சாம்பிகையாகவே எழுந்தருளி
உலகில் கருவுற்றவர்களையும் கருவையும் காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்க அம்பாள் அவ்வாறே அருள் பாலித்தாள் என்கிறது தல வரலாறு. இக்கோவிலின் மூலவர் முல்லை வனநாதர், தாயார் கருகாத்த நாயகி கர்ப்பரட்சாம்பிகை, தலவிருச்சம் முல்லை, தீர்த்தம் பால்குளம் பிரம்ம தீர்த்தம், புராண பெயர் கருகாவூர், திருக்கலாவூர், இப்போது இருக்கும் பெயர் திருக்கருகாவூர். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் 25 கிலோமீட்டர் தூரத்தில் பாபநாசம் உள்ளது. இங்கிருந்து பிரியும் ரோட்டில் 6 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் உள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் கும்பகோணம் தஞ்சாவூர், அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.